requested video upcoming bank exams June 2025 இருந்து December 2025 வரைக்கும் என்னென்ன bank and insurance exams இருக்கு, total vacancies எவ்வளோ, எப்பப்ப நடக்க possibility இருக்கு, and இது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட் ஒரு few years-ஆ பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா கிளியர் பண்ண மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க காமனா பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்றதையும் வீடியோட எண்ட்ல சொல்றேன். கண்டிப்பா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட எலிட் பாஸ் ஆல் இன் ஒன் பேங்கிங்கான கோர்ஸ் அவைலபிளா இருக்கு கனெக்ஷனாலஜிக்ஸ் ஆப்ல. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலாக என்னன்னா எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க. ஆக்சுவலாக பியூட்டி ஆஃப் பேங்க் எக்ஸாம்ஸே என்னன்னா அப்பார்ட் ஃப்ரம் சேலரி நிறைய பர்க்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்ன இருக்குன்னா அடுத்தடுத்து ஃப்ரீக்வெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கிறது. கம்பேரிங் டு எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஏன்னா இதுக்காக தான் நிறைய பேர் பேங்க் எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணுறதும். ஏன்னா ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் என்னன்னா எல்லாத்துக்கும் 850 ரூபான்னு காசு வைக்கிறாங்க. அது ஒன்று தான் வந்து பெரியது. மித்தபடி வந்து ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோன்னு உட்காடுறப்போ வந்து அடுத்த ஒரு எக்ஸாம் போகிறப்போ உங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பூஸ்டர் திருப்பி உட்காந்து படிப்பீங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இந்த அடுத்து ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்ல இருக்கேன். ஆக்சுவலாக ஸோ கன்ஃபார்மாக என்னென்ன எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோடைய ப்ரிலிமினரி மெயின்ஸ் டேட் என்ன, அண்ட் அதோட எக்ஸ்பெக்டட் சேலரி, அரௌண்ட் சேலரி பேக்கேஜ் இன் ஹேண்ட், இனிஷியல் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது தவிர்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன, இதெல்லாமே கண்டிப்பாக வரும். பட் எப்போ அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் ஜூன் டு டிசம்பருக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மித்த நோட்டிஃபிகேஷன்ஸும் வர இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன எக்ஸாம்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் RRB P1 கிளர்க் எப்பவும் போல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதோட எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையே ஆரம்பிச்சிருது. ஜூலையில் உங்களுக்கு எக்ஸாம் வருது. ஃபைன். அடுத்தது RRB கிளர்க், ஃபர்ஸ்ட் RRB PO, அடுத்து RRB கிளர்க்கு 7வது மாதம் 8வது மாதம் ஜூலை ஆகஸ்ட். பேரலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது முடிய 9வது மாதத்தில் மெயின்ஸ் வந்துடுது. ஸோ அடுத்து உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிற இங்கே முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு இங்கே மெயின்ஸ் போகிறதப்போ வந்து உங்களுக்கு IBPS PO அண்ட் கிளர்க் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட்டும் வந்துடுது. ஸோ அக்டோபர் வந்து ப்ரிலிமினரி டேட் கொடுத்துருக்காங்க IBPS PO ஓடுது. அண்ட் IBPS கிளர்க்கோட ப்ரிலிமினரி டேட்டு வழக்கம் போல் 12வது மாதம். ஸோ இது பார்த்தீங்கன்னா RRB POக்கான இனிஷியல் சேலரி வந்து 42,000, அரௌண்ட் 42,000. இது வந்து சிட்டியை பொறுத்து வேறுபடும் எல்லா சேலரி பேக்கேஜுமே. பட் அரௌண்ட் இன் ஹேண்ட் சேலரி. அண்ட் RRB கிளர்க் வந்து 27,000 அரௌண்ட் சேலரி பேக்கேஜ் இருக்குது. அண்ட் IBPS POக்கு பார்த்தீங்க அப்படின்னா 52,000 ப்ளஸ். அண்ட் அதே மாதிரி IBPS கிளர்க் வந்து 32,000 ப்ளஸ் சேலரி பேக்கேஜ் அரவுண்ட் இருக்குது. IBPS SO லாஸ்ட் டைம்லாம் வந்து AFOலாம் அதிகமாக கால்ஃபர் பண்ணாங்க. நம்ம பசங்க நிறைய பேர் கிளியரும் பண்ணியிருக்காங்க. ஸோ IBPS SO வந்து எக்ஸ்பெக்டட் டேட் ப்ரிலிமினரி டேட் 11 நவம்பர் மந்த். அண்ட் அதோட மெயின்ஸ் டேட் வந்து ஜான் நடக்க இருக்கு. அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் சேலரி பேக்கேஜ் 50,000. அண்ட் அதே மாதிரி SBI PO 55,000 அரௌண்ட் சேலரி பேக்கேஜ். அண்ட் இதோட எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்தீங்கன்னா SBI PO அண்ட் கிளர்க் நம்மளுக்கு இப்போ தான் முடியவே செய்யுது. கிளர்க் முடியுது, இன்னும் PO மெயின்ஸ் எக்ஸாமும் நம்மளுக்கு வரல. பட் அரௌண்ட் திருப்பி இந்த வருஷமே நம்ம SBI PO அண்ட் கிளர்க்கும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. அண்ட் இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் இருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னா உங்களுக்கே தெரியும் LIC AO ADO வந்து லாஸ்ட் இயர் அதாவது 2024 கால்ஃபர் இல்லை, அதுக்கு முன்னாடி தான் வந்து கால்ஃபர் பண்ணாங்க. கரெக்டாக அப்போ அவங்க வந்து யூஸ்வலாக ஒரு வருஷம் கேப் விட்டு கால்ஃபர் பண்ணுறாங்க, இல்லைனா 2 இயர்ஸ் விட்டு கால்ஃபர் பண்ணுறாங்க. பட் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு LIC AO அண்ட் ADO LIC அசிஸ்டன்ட் இது மூணுமே வர்றதுக்கு பாசிபிலிட்டி நிறையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் LIC AO உங்களுக்கு சொல்லவே வேணாம். அதில் இருக்கிற பர்க்ஸு அலவன்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கம் பெனிஃபிட்ஸு ப்ளஸ் ரொம்ப ராஜ வாழ்க்கைன்ற மாதிரி தான் LIC AOலாம் பொறுத்த வரைக்கும். அண்ட் LIC ADO வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டிங் சேல்ஸ் பேஸ்டு. பட் என்னன்னா இப்போ இது நிறைய பசங்க நம்ம கிளியர் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க.
அதில் வந்து ஒரு சிலர் அந்த ஜாப்லேயே ஸ்டிக்கான இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு டைம் நிறையா வேணும், நான் ரெண்டுமே வந்து பேரலாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே வந்து இதை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு எல்ஐசி ஏடிஓ பெஸ்ட்டு தான். ஏன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக இந்த டைமிங்க்கு வந்து ஆஃபீஸில் வந்து மார்னிங் 9 to 5 or 6 வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவசியம் இல்லை. உங்களுடைய சேல்ஸ் டார்கெட்டை அதை மட்டும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏடிஓ அப்படின்றாங்க. ஸோ அதை எல்ஐசி அசிஸ்டன்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிளரிக்கல் லெவல் ஜாப் மாதிரி தான். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேலரி பேக்கேஜ் தான். அதுக்கு அடுத்து வந்து என்ஐசிஎல் இன்சூரன்ஸ் எக்ஸாம் நான் எப்போவுமே சொல்கிறேன், அதில் கம்மியாக தான் வேகன்சி வருதுன்றதுக்காக நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஆவரேஜாக நம்ம படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. பேங்க்கை விட இன்சூரன்ஸ் வந்து ஒரு படி மேலங்க. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் பேங்க்கில் இருக்கிறதுல பாதி கூட உங்களுக்கு இருக்காது இன்சூரன்ஸில். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவு, ஈவினிங் ஆனால் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மந்த் எண்ட்லையோ இல்லை வந்து ஃபைனான்ஷியல் இயர் எண்ட்லேயோ வந்து பயங்கரமாக உங்களுக்கு பேங்க்லலாம் வேலை இருக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் ப்ரெஷர் இன்சூரன்ஸில் இருக்காது. ஸோ பெட்டர் இன்சூரன்ஸ் வந்து உண்மையிலே பெட்டர். நிறைய பேர் நீங்கள் எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணவங்களை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ காசு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, காசு நல்லா தான் வருது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எஸ்பிஐ பிஓ போயிட்டே வந்து அவங்க இன்சூரன்ஸ் ஏஓ ட்ரை பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அதனால இன்சூரன்ஸ் வந்து தயவு செஞ்சு நீங்கள் விட்டுறாதீங்க. அது வந்து உண்மையிலே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இசிஜிசிபிஓ, ஸோ இசிஜிசிபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் கூட ரிலேட்டபிள் தான், பட் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்கிங் ப்ளஸ் எஸ்எஸ்சி சிலபஸ் கம்பைன் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் எஃப்சிஐக்கெலாம் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன், ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் மட்டும்தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாம்ஸ் அண்ட் நபார்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாம் ரெகுலர் பேங்கிங் பேட்டர்ன் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் என்ன தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆர்பிஐ கிரேட் பி கிளியர் பண்ணவங்களா இருக்கட்டும், ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி விடுவேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிளியர் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் அண்ட் மே மாதத்தை யாரெல்லாம் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் எந்த ஒரு கேண்டிடேட் வந்து இந்த ஏப்ரல்லேருந்து மே மாதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு 45 நாள், ஏன்னா எக்ஸாம் எல்லாம் முடியுது, அடுத்து இந்த ஒரு 1.5 மாதத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ஒன்று ஒன்றா எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுனா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான பிளானர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், ப்ளஸ் காமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். பிளானர் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஸ்கோர் கார்டு எடுங்க. உங்கள் ஸ்கோர் கார்டு எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் எந்த செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொன்னது இந்த டைம் வந்து ஒன்று அவங்களுக்கு இங்கிலீஷில் பூஸ்டப் ஆயிருக்கும், இல்லை குவான்ஸில் பூஸ்டப் ஆயிருக்கும். ஏன்னா ரீசனிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோர் ஆர்லெஸ் வந்து 80% 70% ஒரே லெவலில் தான் போடுவோம். அவங்க வேரியேஷன் காமிக்க முடியும்னா ஒன்று இங்கிலீஷில் காமிக்கணும், இல்லை ஆப்டியில் காமிக்கணும். பிகாஸ் சிஏ வந்து நம்மளுக்கு காமிக்கலாம், பட் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்றதே நம்மளால் கணிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த 2ல் வந்து காமிச்சிருக்காங்க. அப்போ உங்கள் ஸ்கோர் கார்டை எடுத்து நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்கன்னு. வீக்காக இருக்க செக்ஷனை நீங்கள் வரையே பண்ணிக்காமல் திருப்பி பேசிக் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. பேசிக் எடுத்து வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. எப்படி வீடியோ பார்க்குறது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்க. வீடியோ கோர்ஸ் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ கோர்ஸை வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து வெப்சைட்டில் டைம் அண்ட் ஒர்க்கா கொஸ்டினை போடுங்க, டவுன்லோட் போடுங்க, உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்கச்சக்கமாக எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக் கிராமர் தெரியலையா, கிராமர் கோர்ஸ் இங்கிலீஷ் A to Z பேங்கிங் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கிராமர் கோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். கிராமர் வீடியோஸ் திருப்பி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இப்போ ஒரு டாபிக் பார்க்குறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைனைட் நான் ஃபைனைட் வேர்ப் கான்செப்ட் பார்க்குறீங்களா, அது ரிலேட்டடாக ஃபஸ்ட் ஃபைனைட் நான் ஃபைனைட் வேர்ப் கொஸ்டின்ஸ்ன்னு போடுங்க. ஃபஸ்ட்டு பேசிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டி இருந்த பிறகு தான்
ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் அப்படின்னே போக முடியும். ஸோ எதில் வந்து வீக்காக இருக்கீங்கன்றதை பார்த்து அதை நல்லா வந்து இந்த டைமை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நிறைய செக்ஷனல் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறத இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. யார் ஒருத்தர் இந்த பீரியடை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட், என்ன சப்போர்ட்னாலும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் கூட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். பட் ஏதோ உங்களுக்கு இந்த டைமிங் கிடச்சிருக்குன்றத நீங்கள் வந்து அசால்ட்டாக மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு படிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக படிங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கண்டிப்பாக போடுங்க, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி ஐ வில் ஸ்டடி அப்படின்னு சொல்லி போடுங்க. ஏன்னா தப்பே இல்லை, நம்ம வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அதை நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். டெய்லி வந்து ஒரு மார்னிங் நோட்ஸ் மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஒரு 8 மணி நேரம் ஸ்கூல் போகிற மாதிரி 7லேருந்து 8 மணி நேரம் வீட்டில் இருக்கிறவங்கன்னா தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். படிக்கிறீங்கன்னா அந்த 7 மணி நேரத்துலேருந்து நான் என்ன கவர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி ஒரு டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் காலையிலே போட்டுட்டு ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு டைம் எக்ஸ்ட்ரானா பரவாயில்ல, பட் அதை முடிச்சிருக்கோன்ற ஒரு திருப்தி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த டைமிங்கில் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேசிக் வீடியோஸ் எல்லாத்தையுமே 1 by 1 உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்க போகிறேன். ஸோ அது எல்லாமே நான் ப்ரீமியரில் தான் கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ எஃபெக்டிவாக வேலை பார்க்க முடியுமோ, படிக்க முடியுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கான வீடியோ கோர்ஸ் எல்லாமே நம்மளோட கண்டிஷன் லாஜிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், June 1லேருந்து. பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக் கவர் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் பேசிக் செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் ஐ வில் ஸ்டடின்னு போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க மக்களே. டடா, பை, சி யூ. ரீனா மேம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ப்ரிப்பரேஷன் அப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். பட் மேம் வந்து ரொம்ப ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. பட் அந்த அத்தனை ஹர்டில்ஸுமே ரொம்ப டைம் கூட எடுத்துக்க மாட்டாங்க. எங்களுக்காக திருப்பி வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் மேம் கிளாஸ் பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். தேங்க்யூ மேம் ஃபார் இன்ஸ்பைரிங் மீ. ரீனா மேம் லைவ் உங்க கிளாஸ் மட்டும் தான் பார்ப்பேன். கிளாஸ் பாக்குற டைம் வந்துட்டு என்ன இருக்கோ இல்லையா, இப்ப சாப்பிட்டுட்டு இருந்தா கூட சாப்பிட்டு ஒரு கையில சாப்பாடு இன்னொரு கையில போன் உட்காந்துட்டு உங்க வீடியோஸ் அப்படிதான் பாத்துட்டு இருப்பேன் மேம். சோ இங்கிலீஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களோட இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். ரீனா மேமோட அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்ச் வாங்கியிருந்தேன், அது ஃபுல்லா பார்த்தேன். எல்லா பேசிக்ஸ்மே வந்து நான் மேமோட வீடியோஸ் பார்த்து தான் ஸ்ட்ராங் ஆனது. தேங்க்யூ மேம். பெருசா இங்கிலீஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு. தேங்க்யூ. எஸ்பெஷலி ரீனா மேம் வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்கள்ட்ட ஒரு மேம் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour 45 minutes பேசினேன். அவங்க வந்து நிறைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணோம், நம்மளோட மாடுலேஷன் எப்படி கொண்டு போனோம் எல்லாமே சொன்னாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ மேம். ரீனா மேம்க்கு ரொம்ப நன்றி. இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்க செஷன் எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்திருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். ரீனா மேம் அதே மாதிரி வந்து இந்த மாரத்தான்ல இங்கிலீஷ்லாம் மேம் ஆக்சுவலாக இங்கிலீஷ்லாம் வந்து நான் எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்து நான் பேசிக்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எல்லா கடுத்தும் ரீனா மேம் தான். ரீனாக்கா உங்களோட ஆர்சி எல்லாமே எனக்கு எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ரீனா மேம். தேங்க்யூ மேம். ஐபிஎஸ் மெயின்ஸ் வந்து நான் முக்கியமா மேத்ஸ் இங்கிலீஷ் வந்து உங்க 2 பேரும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீனா நான் டைம் பண்றேன். ரீனா வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் பேசிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் மெயின்ஸ்க்கு வந்து இந்த கிராமர் செட் ஆகாது, நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும், இந்த மார்க் டெஸ்ட் எடுக்கணும், அதான் மேமோட ஃபுல் அண்ட் சஜஷன் தான். ரீனாவோட இங்கிலீஷும் பார்த்து ரீடிங் அமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் பண்ணேன். இப்போ நான் இந்த பேஸ்க்கு வந்து நிக்கிறதுக்கு ரீனா மேம் ரீசன். என்னோட சக்சஸ்க்கு மேஜர் பார்ட் வந்துட்டு ரீனா மேம். ரீனா மேம் இங்கிலீஷ்ல மட்டும்தான் எனக்கு மார்க் போயிட்டே இருக்கும். தென் உங்களுடைய ஒகாபுலரியா இருக்கட்டும், நீங்க 120 கிராமர் ரூல்ஸ் அது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எனக்கு 1 மார்க்லயே போயிட்டு இருக்கும், அது இங்கிலீஷ்ல மட்டும் தான் போயிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு ரீனா மேம் வந்து நிறைய சொல்லிட்டாங்க, ஆனா நான் ஃபாலோ பண்ணதே இல்ல. இந்த வருஷம் மட்டும் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தி பிளான் பண்ணேன். சோ கரெக்டா அடிச்சிட்டேன். இங்கிலீஷ்ல வந்து சிங்கிள் டிஜிட் நான் வாங்கிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப எதுவுமே தெரியாம வந்த போல சிங்கிள் டிஜிட் வாங்கிட்டேன். அப்ப வந்து ரீனா மேமோட கிளாஸ் பாப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பிரிலிம்ஸ் முன்னாடி ஒரு மெயின்ஸ்க்கு முன்னாடியும் அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு அப்படிதான் நான் போய்கிட்டே இருக்கேன் எக்ஸாமுக்கு. Thank you so much for you guys also. சில வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கண்கலங்க மாதிரிலாம் இருக்கும், ரொம்ப மோட்டிவேஷனல் மாதிரி இருக்கும். மேமோட மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ ஃபெயில் ஆயிட்டீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் அடிக்கடி சொல்லுவாங்க. அதை தேங்க்யூ உங்க 2 பேத்துக்கு ரொம்ப தேங்க்யூ. அதை தவிர திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மெடல். நான் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து எதுவும் வாங்கினது இல்ல. சோ அதனால இது வாங்கினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னோட சிலபஸ் ரீனா மேம் தான் கத்துக்கிட்டேன். அவங்களோட வீடியோ கோர்ஸ் மட்டும் தான் நான் படிச்சேன், வேற எதுவுமே படிக்கல.